இது எக்கனாமிக்ஸ் 5 ஆண்டு திட்டங்களை பற்றி பார்ப்போம். இந்த 5 இயர் பிளான் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. நிறைய கொஷின்ஸ் இதுலேருந்து வருது ப்ரீவியஸில். 1951லேருந்து 56 வரைக்கும் ஹெரால்ட் டோமருடைய மாதிரி இலக்கு வந்து 2.9 3.6 வரைக்கும் எட்டியது. வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அக்ரிகல்ச்சர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து அந்த காலத்துலேருந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுக்கப்புறம் அப்போ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவ்வளோ இல்லை, அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 1956லேருந்து 61 வரைக்கும் 4.5 எட்டுறது ட்ரை பண்ணாங்க. 4.2 வெற்றி தான். அது தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது மெகலானோபிஸுடைய புள்ளியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவரை மெகலானோபிஸுடைய வரைவு, அவருடைய மாடல். 1961லேருந்து 66 கட்ஜில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5.6 இலக்கு, ஆனால் தோல்வியில் முடிஞ்சது. 2.3 வரைக்கும் சுய முன்னேற்றமும் சுதந்திரமான பொருளாதாரமும் அதோடைய தீமாக இருந்தது. அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து, அதாவது 66லேருந்து 69 வரைக்கும் சுழல் திட்டம்னு ஆரம்பித்தாங்க. ஏன்னா சுழல் திட்டத்தில் வந்து காசு அந்தளவுக்கு ஃபண்டு இல்லாததால் சுழல் திட்டம் ஆரம்பித்து வருஷம் 3 வருஷத்துக்கு 3 பிளான் போட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. இதை வந்து சுழல் திட்டம்னு சொல்லுவாங்க, திட்ட விடுமுறை காலம்னு சொல்கிறாங்க. சுழலில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா 66 சுழண்டு அப்படியே 69 ஆகுது. மற்ற இதில் வந்து 59ன்ற மாதிரி எதுவும் இல்லை. இந்த 66லேருந்து இந்த 6 அப்படியே சுழண்டு 9 ஆகுது. இது அப்படியே ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 66லேருந்து 69 சுழல் திட்டம். அதுக்கப்புறம் 69லேருந்து 74 அசோக் ருத்ரா வந்து வரைஞ்சு கொடுத்தாரு. 5.7லேருந்து 3.3 வரைக்கும் நிலையான வளர்ச்சி தற்சார்பு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 5th 5 இயர் பிளான் வந்து 1974-78 இது தார் வந்து பிளான் போட்டு கொடுத்தாரு. 4.4% to 4.8% வெற்றி அடைஞ்சது. இதோட தீம் வந்து வேளாண்மை, சுரங்க தொழில், வறுமை ஒழிப்பு, தற்சார்பு அடைதல். இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 78-79 வரைக்கும் சுழல் திட்டம், மறுபடியும் செகண்ட் சுழல் திட்டம். மறுபடியும் இங்கே 9 வருது பார்த்தீங்களா. இந்த 69க்கு அப்புறம் மறுபடியும் இந்த 79 வருது. அப்படி இந்த 9 வந்து வர்ற இடத்துல 2 இடத்துல மட்டும் சுழண்டு வருது. அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. 2வது சுழல் திட்டம் ஜப்பான் மாதிரின்னு சொல்லுவாங்க இந்த 2வது சுழல் திட்டத்தை. அதுக்கப்புறம் 1980லேருந்து 85 வரைக்கும் மறுபடியும் பிரணாப் முகர்ஜி தான் இது பண்ணி கொடுத்தாரு. 5.2% இது வளர்ச்சியாக இருந்தது. 5.7 வரைக்கும் ஹர்வி ஹட்டாவோ அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் சொல்லியிருப்பாங்க. 6வது திட்டம் 5 இயர் பிளான். வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் இது முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 7வது 1985லேருந்து 1990 வரைக்கும் மறுபடியும் பிரணாப் முகர்ஜி தான் இதோடைய இது. 5% எய்ம் பண்ணாங்க. 6% வரைக்கும் வெற்றியை இலக்கு அடைஞ்சது. தன்னிறைவு பொருளாதாரம் இதனுடைய தீம். ஆக்கப்பூர்வ வேளாண்மை, தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா 90க்கு அப்புறம் திட்ட விடுமுறை காலம்னு 2வது திட்ட விடுமுறை காலம் வந்தது. அதாவது வந்து 40 இயர்ஸ் கிட்டத்தட்ட இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 51லேருந்து இந்த 90 வரைக்குமே 40 வருஷத்துக்கு கழித்து செகண்ட் விடுமுறை வருதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா 90ல் தானே இது ரவுண்டாக 90, 92, 91, 92 இந்த 2 வருஷம் மட்டும் செகண்ட் விடுமுறை காலம்னு வருது. நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லலாம். மறுபடியும் அது இல்லாமல் 5 நம்ம டிவைட் பண்ணிட்டா நம்ம கரெக்டாகவே வரும். நடுவில் இந்த 66, 69 இந்த 78லேருந்து 79 அந்த 9 சுழல் இல்லை, அந்த 2 சுழல் மறுபடியும் இந்த 91, 92 40 வருஷம் கழிச்சு இது 3 வாட்டி மட்டும் திட்ட விடுமுறை காலமாக இருந்திருக்கு. ஃபண்ட் இல்லாதது, போர், இந்த மாதிரி எதோ ரீசன். அடுத்து 8வது 5 இயர் பிளான். இது ராவ் மோகன் திட்டம்னு சொல்லுவாங்க. 5.6 இலக்கு, ஆனால் 6.8 இலக்கு சதவீத வெற்றியாக அடைஞ்சிது. முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நலன், மனித மேம்பாடு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 9வது 97, 2002 இதுக்கப்புறம் வந்து திட்ட விடுமுறை கிடையாது. 97லேருந்து 2002 வந்து எஸ்பி குப்தா. அது 7%லேருந்து 5.6 வரைக்கும் இலக்கு இருந்து அதில் எட்டியது வந்து 5.6. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அதோடைய முக்கியத்துவம். 2002லேருந்து 10வது பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2007 வரைக்கும் இது வந்து 8% இலக்கு வச்சு 7.3% இலக்கு அடைஞ்சது. அடுத்த 10 வருஷங்கள்லாம் தலா வருமானம் 2 மடங்காக உயர்த்துறது இதோடைய எய்மாக இருந்தது. 15%க்கு தொடக்க கல்வியாக இருந்தது. 2007லேருந்து 2012 வரைக்கும் ரங்கராஜன் வரைவு 8.1 இலக்கு 7.9 வெற்றியாகவே அடைஞ்சது.
விரைவான மற்றும் அதிகமாக உள்ளடக்கிய வளர்ச்சி. இது அதோடைய தீமு. 12வது பார்த்திங்கன்னா சேமஸ் 11 2012லேருந்து 2017 வரையும் இலக்கு. ஆனால் 2014 வந்து மோடிஜி வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோட திட்டக்குழு பிளானிங் கமிஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீத்தி ஆயோக் கொண்டு வந்துட்டாங்க. இது 8%. இதுலேயும் விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி, அதாவது ஸ்டெபிலிட்டி. இதில் ஷார்ட்கட்னு பார்த்தோம்னா ஒரு 4 விஷயம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 வருஷம் 51லேருந்து 55, அப்புறம் 55 56லேருந்து 66 வரைக்கும் கரெக்டாக 5 இயர்ஸாக போயிட்டுருக்கும் 3. அதுக்கப்புறம் 66 வரும்போது தான் இது ஸ்டாப் ஆகும். அந்த 15 வருஷம் கழித்து 66 69 சுழலுது இல்லையா? இந்த சுழலாக மாறும்போது அந்த 3 வருஷம் வந்து திட்ட விடுமுறையாக மாறுது. ஃபஸ்ட்டு சுழல் திட்டம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த 69 74 78 கரெக்டாக போகும். மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த 78 79 இருக்குங்களா, இது செகண்ட் வந்து சுழல் திட்டம். அதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்டாக 2 வருஷம் போகும். 2 வருஷம் ஃபஸ்ட்டு 3 வருஷம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 வருஷம் சுழல் திட்டம். மறுபடியும் 2 வருஷம் கரெக்டாக போகும். அதுக்கப்புறம் 2 வருஷம் சுழல் திட்டம். மறுபடியும் 80 85 90 கரெக்டாக போகும். அதுக்கப்புறம் 91 92, அதாவது 40 வருஷம் கழித்து திட்ட விடுமுறை காலம் ஃபஸ்ட்டு அப்படின்னு வரும். ரெண்டாவது திட்ட விடுமுறை. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக இந்த இயர்ஸு அந்த வரைவு பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்துக்கிறது நல்லது. தேங்க்யூ.